குத்துங்க சமா குத்துங்க. இதுதான், இது இல்லாமலாம் அஜெண்டா போகணும். இவன் பார்ப்பான், எல்லாரும் குத்த சொல்கிறாங்க, நாமளும் குத்திக்குவோம். இதுதான் நடக்குது. அதே சொந்தமாக பேசுகிறான் எவனா பேசுவான் பாருங்க, அவன் படமெல்லாம் இப்போ சிம்பு வந்து அவனுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துவாங்க, அவனை கோமாளி பண்ணுவாங்க. நல்லா பணம் போட்டு எடுத்த படத்தை புஷ்ஷுன்னு ஃபஸ்ட்டு நாளே ரிவ்யூ போட்டுருவான். அமீர் கான் ஒரு மாதிரியாக போனான், உடனே அவனுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்தாங்க. எது ஒரு தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் காசு போட்டு ஒரு படம் எடுத்தான். அவன் ஃபுல்லாக போட்டு எடுத்தான். எடுத்த உடனே வச்சாங்க ஒரு சமாதி அவனுக்கு. படம் ரிலீஸ் ஆகுது 5 மணி ரிலீஸ் ஆகுது, நைட் 3 மணிக்கு ரிவ்யூ போட்டு விட்டான். மொக்க அப்படின்ட்டான். இது வேஸ்ட் விட்டுனா. ரிவ்யூவர் எல்லோரும் ஒரே மாதிரி பேசுவான், படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் நல்லா. அடுத்த நாள் வசூல் ஊற்றி மூடிக்கும். என்ன அவனுடைய அந்த புகழ் வந்து ஒரே நாளில் டவுன் ஆயிரும். அடுத்து இப்போ என்ன பண்ணான், இப்போ இப்படிங்கிறான். இப்போ ஆடு வந்து வருது இப்படி ஒரு கண்ணை வச்சுட்டு இப்படிங்கிறான். இப்போ வந்து அமீர் கான் படம் நல்லா ஓடும். இதுதான் அவனுக்கு அல்லு அர்ஜுன் அவன் சொல்கிறான், நான் 666 என்னுடைய ஃபேவரட் நம்பர், எல்லா வண்டிக்கும் நான் இதை பண்ணுறேன், ஐ லவ் டெவில்ங்கிறான். அவன் சொல்கிறான் ஐ லவ் டெவில். இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் மேல்தட்டு வர்க்கம் கொடூரமாக நடந்துக்கு. கொடூரமாக நடந்ததுனால தான் அவங்க மேல்தட்டு வர்க்கமாக இருக்காங்க. தங்களுடைய மனசாட்சியை அவங்க வந்து தூக்கி கொடுக்கணும், கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கும். இந்த கொடூர டீலிங்கு இறுதி காலகட்டத்தில் நடக்க போது அல்ல சொல்கிறான். இவனை விட்டுட்டு ஏன்டா அதான் சொல்கிறான், உங்களுக்கும் இப்லீஸுக்கும் பஞ்சாயத்து என்ன, உங்கள் ஸ்டோரி என்ன, உங்கள் வரலாறு என்ன, அதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இவன் கூட டையை போட்டு சுற்றுறீங்க, இவனை திருப்திப்படுத்துறீங்க, மறுமை மறுக்கிறீங்க, இவனை பற்றி நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா? எத்துணை மோசமான மாற்றை இந்த கொடுமையாளர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்க அல்ல சொல்கிறான். யாருக்கு நன்றி செலுத்தணும், நீங்கள் யாருக்கிட்ட நன்றி செலுத்துறீங்க? உங்களை செலக்ட் பண்ணதுக்கு நீங்கள் எனக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். செலக்ட் பண்ண வேணான்னு சொன்ன நாய் இவனுக்கு இல்லைடா, நீங்கள் என்ன ஆல்டர்னேட் எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறான்ல. எப்படி எங்கே போக வேண்டிய கூட்டம் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவர்களை அழைக்கவில்லை, ஏன் அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை, வழிகெடுப்பவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்வது என் நியதியில். இதெல்லாம் அவுளியாக்களுக்கு ஃபிட் பண்ணிருந்தோம். இந்த வசனங்கள்லாம் எங்கே ஃபிட் ஆகுது? இந்த தீய சக்திகள் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்லீஸு இந்த ஃப்ரீ மேசன், இந்த சீக்ரெட் சொசைட்டி, இவங்ககிட்டலாம் போய் என்னவா தன்னைய சொல்லிக்கிறான். என்ன அவன் தான் காலங்காலமாக உயிரோடு இருக்கிறான்ல, அதை வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு நான் தான் கடவுளுங்கிறான். அவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறானுங்கன்னா, கடவுள் தான் உண்மையான கடவுளை இப்லீஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே அவன் வந்து பொய் சொல்கிறான். அதுதான் அல்ல இங்கே விளக்குறான். அடே இவன் கடவுள்லாம் கிடையாதுடா, இந்த நாயை நான் தான் செஞ்சேன். அல்ல அதான் சொல்கிறான், நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவர்களை